சரி மெசேஜ் பண்ணுவோம், ஒரு மெசேஜ் போட்டு விடுவோம். ஐ லவ் யூ. ஐயோ உடனே பார்த்துட்டானே, உடனே ரிப்ளை பண்ணிட்டான். அடா பாதி வீட்டுக்கு தெரியாமல் என்னென்ன வேலை பார்க்குறப்ப இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. இல்லைதான் இவங்களுக்கு ஒன்றும் பண்ணலன்னு கோவம் வேற. ஐயோ இவளா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அவரோட நம்ம பண்ணுறது பேசுறதெல்லாம் கேட்டிருப்பாளோ. சரி சமாளிப்போம், என்ன பண்ணுறது. இவங்க நம்ம கோவமாக இருக்க மாதிரி அப்படியே ஆக்டிங் பண்ணுவோம். என்ன பாரு, என்ன விஷயம்? நான் அவன் மேலே கோவமாக இருக்கேன். இப்போ தயவுசெய்து இங்கேருந்து போயிடு. என்னது நீ என் மேலே கோவமாக இருக்கியா? ஓ அப்படியா, சரி சரி, நீ பண்ணுறதெல்லாம் வர வர சரியில்லை, பார்த்துக்க. நான் என்ன பண்ணேன்? நான் என்ன பண்ணேன் நீ பார்த்த? சும்மா சரியில்லைன்னு பேசிகிட்டு இருக்க. ரொம்ப ஓவராக பேசாதன்ட்டேன். தங்கச்சி மாதிரி இரு, தேவையில்லாத வேலையை பார்த்துட்ருக்காத. ஆமாடி ஆமாம், உனக்கு எல்லா விஷயத்தில் பார்த்துக்கிறது செய்கிறேன். எனக்கு இது வேணும் என்ன வேணும். இனிமேல் நான் உனக்கு எதுவும் பண்ண மாட்டேன், பார்த்துக்க. போடி போ, நீ எனக்கு ஒன்றும் பண்ண தேவையில்ல. உன் வேலையை மட்டும் பாரு, என் விஷயத்தில் தலையிடாது. இவளுக்கு போய் பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்கிற மாதிரி என்ன மாதிரி பேசுகிற பாரு. எனக்கு அழுகையே வந்து இதை எப்படி பேச நினச்சி விட பார்க்கவே இல்லை. சரி இதை தொல்லை தாங்க முடியல. அவரோட கேட்டிருப்பாளோ, அதனால இப்படி பேசுகிறாளோ. இவகிட்டலாம் பேசவே கூடாது. இவளை பார்க்காத மாதிரி தான் போகணும். பேசினா தான் இவன் நம்மளை பற்றி ஏதாவது பேசுவா. நல்ல மூடில் இருந்து வந்து கெடுத்து விட்டு போயிட்டா எல்லாத்தையும். இப்படி பண்ண நினச்சி விட பார்க்கல. அவன் இப்படி பாசம் இருந்தேன், வேற ஒருத்தனுக்காக என்னை இப்படி பண்ணிட்டாளே. அவனுக்காக நம்மளே விட்டுட்டு போயிடுவோம் போல இருக்கு. அப்படி பேசுகிறா அவள். பூமாரி நீ பார்க்கு ஃபோன் பண்ணியா? நானும் பார்க்கு ஃபோன் பண்ணேன், அவள் எடுக்கவே இல்லை. வீட்டுக்கு போய் பார்த்தே இல்லை. ஆமாடி, நான் ஃபோன் பண்ணேன், எடுக்கிறேன். வீட்டுக்கும் போய் பார்த்தேன். நான் பெரியம்மா கிட்ட கேட்டேன். பெரியம்மா தெரியல, அப்படியே இருப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி வா, அவள் சந்தோஷமாக இருந்தால் அவள் எடுத்து போவான். அங்கேயும் போய் பார்த்தே இல்லை. சோகமாக இருந்தால் அவன் எங்கே இருப்பான்னு தெரியல. இப்போ அங்கே போய் பார்ப்போம் இருக்கலான்ட்டு. ஆமாடி ஆமாம், நானும் அங்கே தான் போகலான்னு நினச்சேன். வா போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இருக்கும் இப்போ ஆல்ரெடி இங்கே தான் இருந்து அழுதுட்டுருக்கேன். என்ன விஷயம், என்னாச்சுன்னு தெரியலடி. ஆமாடி ஆமாம், என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. வாடி போய் கேட்போம். பாரு என்னாச்சு, ஏன் அழுதுட்டுருக்க? ஆமாம் பாரு, என்னாச்சு, ஏன் அழுதுட்டுருக்க? அது ஒன்று ரெடி, கண்ணில் தூசி பட்டுட்டு தான் தொடச்சிட்டு இருந்தேன். பாரு, நீ எங்ககிட்டயே போய் சொல்கிறியா? நீ உன்னை பற்றி எனக்கு தெரியாது, சொல்லு, ஏன் அழுதுட்டுருக்க? பூமாரி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு பூமாரி. என்னாச்சு, ஏன் அழுதுட்டுருக்க? என்ன விஷயம் சொல்லு. ஆமாம் சொல்லு பாரு, என்னாச்சு, என்ன விஷயம், ஏன் அழுதுட்டுருக்க? இல்லை பிரியா இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை. அவன் ரொம்ப மோசமாயிட்டப்ப. அவன் அப்படி என்ன பண்ண சொல்லு பாரு. அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்தாளா, நீ பார்த்தியா? ஆமாம், அவன் அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். ஐ லவ் யூன்னு சொல்கிறா, என்னென்னமோ கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கா. நான் அதை பார்த்துட்டு அவட்ட நீ பண்ணுறது சரியில்லை அப்படின்னு கேட்டேன். அதுக்காக என்ன ரொம்ப திட்டான். சரி வீடு, அவள் லவ் பண்ணுறா, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. வீட்டில் சொன்னாலும் அவளுக்கு தான் அடி விழும். சரி அவள் ஏதோ பண்ணட்டும் வீடு, நீ எது கல்ற? அது சரி, இதை லவ் பண்ணுறதை நம்ம தேடக்கூடாது தான். ஆனால் அந்த பையன் எப்படின்னு தெரியணும். எதுவுமே தெரியாமல் லவ் பண்ணுறாளா இல்லை என்னன்னு தெரியல எனக்கு. வீடு பாரு, நம்ம தான் காலேஜுக்கு போவோம்ல, அங்கே போய் பார்த்துப்போம் எந்த பையன் என்னன்ட்டு. அவனை பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆமாடி ஆமாம், நானும் அதான் நினச்சேன். ஆனால் அவன் வந்து லவ் பண்ணுறான், அது தப்பு. ஓகே, அது எதுக்கு நம்மக்கிட்ட எரிஞ்சு விடுறோம்? எங்கள் அம்மா எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. நான் அவட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதனால அவளை பார்க்குறதுக்காக போனேன், அவட்ட பேசலான்ட்டு. ஆனால் அவள் இப்படி பண்ணுவான்னு நினச்சி பார்க்கல. என்னை எப்படி பேசலாம் தெரியுமா? சரி வீடு, அழாத. சரி நம்ம பார்த்துக்கலாம், என்ன பண்ணுறது? ஆமாம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் அவகிட்ட பேச வேண்டாம்னு நினச்சிருக்கேன் நான். ஏன்டி அப்படி சொல்கிறா? அவள் அக்கா தானே. அவள் அக்கா தான். ஆனால் அவள் பேசுகிற பேச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனிமேல் அவட்ட எப்படி ஃபேஸ் பண்ணுறது, பேசுகிறதுன்னு தெரியல. சரி அழாதவா, வீட்டுக்கு போகலாம். நீங்கள் இருந்தே அழுதுதான் இருப்பா, வீட்டுக்கு போவா. ஆமாம் பாரு, அழாத, எழுந்துச்சு வா, வீட்டுக்கு போவோம். வா. சரி பாரு, அழாத சரியா, வா வீட்டுக்கு போ, கண்ணை தொடச்சிக்க. சரிடி வாங்க. நல்ல வேலை கதவெல்லாம் போட்டியாச்சு. இனிமேல் யாரும் வரமாட்டாங்க. இந்த ரூமில் இருந்தால் தான் பேசுகிற சவுண்டு வெளியே கேட்காது. யாரும் வந்தால் பார்த்துக்கலாம். அவள் இப்போதைக்கு வரமாட்டான்னு நினைக்கிறேன். சரி இவனுக்கு மெசேஜ் பண்ணுவோம். ஹாய் பேபி, என்ன பண்ணுற? கால் பண்ணட்டுமா பேபி? ஹாய் செல்லம், என்ன பண்ணுற? நீ இந்த நேரத்தில் எனக்கு மெசேஜ் பண்ண மாட்டீங்க. ஒரு ரூம்லேருந்து பேசின சவுண்டு கேட்கணும்னு சொல்லுவேன். இப்போ என்ன கால் பண்ண சொல்லியிருக்க? அதுவா பேபி, நான் பாரோட ரூமில் இருக்கேன்.
இங்கேருந்து மெசேஜ் பண்ணேன், கால் பண்ணி பேசுகிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை பண்ண சொன்னேன். அப்படியா செல்லம்? அப்போ உன் பார்வை எங்கே? பாரு என்கிட்ட அன்றைக்கி செம்மையாக திட்டு வாங்கிட்டு அழுதுகிட்டே போயிட்டான். அவன் இப்போதைக்கு வரமாட்டான் ரூமுக்கு. ஏன் என்னாச்சு? ஏன் திட்டினாவளா நீ? அவன்கிட்ட பேசுகிறத பார்த்துட்டு அவளுக்கு டவுட் வந்துடுச்சு. அதனால தான் நான் அவட்ட இந்த விஷயத்தை காட்டக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவளை திட்டி அனுப்பி விட்டுட்டேன். சரி சரி சரி, திட்டாத. நீ வெளியும் காட்டிக்காத சரியா? நீ என்கிட்ட பேசணும்னா ரூம்லேருந்து பேசு. எதுக்கு ஹாலில் இருந்தெல்லாம் பேசிக்கிட்டு மாட்டிக்கிற? வீட்டில் யாரும் இல்லை, அம்மாவும் இல்லை, பாரவும் வெளியே போயிருந்தேன். அதனால தான் நான் பேசினேன். பார்த்தா திடீர்னு வந்து நிற்கிறேன், என்ன பண்ணுறது நான்? சரி சரி, நீ பார்த்தே இரு சரியா? நான் மாட்டக்கூடாது. நம்ம படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் சொல்லி பார்ப்போம். கேட்கல அப்படின்னா நான் கூப்பிட்டதை நீ வந்துடணும் சரியா? சரிதான், ஆனால் வீட்டில் ஒத்துக்கலான்னா என்ன பண்ணுறது? அதுதான் எனக்கு கொஞ்சம் யோசனையாகவே இருக்குது. அடியே, அப்படி ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேணான்னு மட்டும் சொல்லிட்டு போயிடாதடி. நான் அவனை சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் நீ இல்லாமலாம் என்னால் இருக்க முடியாதடி. இப்படிலாம் பண்ணிடாதடி, தயவு செய்து என்னையும் கொஞ்சம் யோசித்து பாருடி. பேபி அழுதுறாத பேபி. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் தான், வீட்டில் உள்ளவங்களே ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒத்துக்க வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணி பார்ப்பேன். ஒத்துக்கலை அப்படின்னா நீ சொன்ன மாதிரி நான் நடந்துக்கிறேன் சரியா? அப்பா, இப்போ தாண்டி கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. நீ என்ன வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாகவே இருக்குடி எனக்கு அப்பப்போ. நீ கவலையே விடாத பேபி. நான் உனக்கு வேணாம்லாம் சொல்ல மாட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணுவேன். ஒத்துக்கலைன்னா உங்களோட வருவேன். இல்லைன்னா ஒத்துக்கிற வரைக்கும் வீட்டில் இருந்து அடம் பிடிச்சாவது உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் எப்படியாவது சரியா? சரிடி சரி, ரொம்ப நேரம் பேசியாச்சு. உங்கள் தங்கச்சி ஏதாவது வந்துடுவாங்க. அதனால் நம்ம நாளைக்கு காலேஜில் பார்த்துக்கலாம் சரியா? சரி பேபி, ஐ லவ் யூ பேபி. ஐ லவ் யூ டூ செல்லம். ஐயோ, எனக்கு வெக்கமாக இருக்குதே, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. அடி எப்படியா? இப்போ நீ வைக்கப்பட்டாதானே? இவனுக்கு எப்படி தெரியும் நம்ம வெக்கப்படுறதெல்லாம்? என்ன மனசுக்குள்ளே யோசிக்கிறியா? இவனுக்கு எப்படி நம்ம வைக்கப்படுறது தெரியும்? அப்படி உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் பிரியா. அதனால் நீ எந்த இதில் விட்டு பட வேண்டாம். சரி, நாம நாளைக்கு பார்க்கலாம் சரியா? குட் நைட் பேபி. குட் நைட் செல்லம். அம்மா. சரி பேபி, குட் நைட் பேபி, பை. என்னடி கொடுக்கவே இல்லை? டேய் கொஞ்சம் நேரம் சும்மா இருடா, நான் அப்புறமா பேசுகிறேன், வைக்கிறேன் சரியா? சரி, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் வைக்கிறேன். பாய். ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயோ, இப்படிலாம் பேசுறது ஜாலியாக இருக்குது. இப்போ கல்யாணத்தில் முடியணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். யார் என்ன சொன்னாலும் நம்ம இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். மிஸ் பண்ணிடக்கூடாது.